ஒரு பணக்காரர் என்ன பண்ணாரு, தன்னோட பூஜை ரூம்ல ஒரு பெரிய சாமி சிலை ஒன்று வைக்கணும்ட்டு முடிவு பண்ணிட்டு ஒரு சிற்பிகிட்ட போறாரு. அந்த சிற்பி என்ன பண்ணா, ஒரு சிலையை வந்து செதுக்கிட்டு இருந்தான். அந்த சிலை என்னன்னா, ஒரு சிலை மாதிரியே இருக்கு, இன்னொரு சிலையும் அதே மாதிரி செதுக்கிட்டு இருந்தான். இப்போ அந்த பணக்காரர் கேட்குறாரு, என்ன ஒரே மாதிரி சிலை ரெண்டு செதுக்கிட்டு இருக்க, ரெண்டு கோயிலுக்கு அனுப்ப போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான் அந்த பணக்காரன். அதுக்கு அந்த சிற்பி சொல்றான், இல்லை இது ஒரு சிலை தான், ஒரு சிலை வந்து விண்ணமாயிட்டு, அதாவது அந்த சிலையில ஒரு குறை இருக்கு, அதனால நான் இன்னொரு சிலை செதுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் அந்த சிற்பி. உடனே இந்த பணக்காரர் கேட்கிறாரு, குறைய அந்த சிலையில ஒன்றும் குறையே தெரியலையே, நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான் அந்த பணக்காரன். அந்த இப்போ சிற்பி சொல்றான், இந்த இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலையோட மூக்கில் லேசா ஒரு கீரல் இருந்துச்சு, லேசாக தான் இருந்துச்சு. அந்த கீரலை காமிச்சு சொல்றான், இதனால தான் நான் வந்து வேற சிலை செதுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். இந்த லேசான கீரலுக்காகவா நீ இன்னொரு சிலை செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அப்படி இந்த சிலையை எங்க வைக்க போறாங்க, கோயிலுக்கு உள்ளாரையா? இந்த சிலை வந்து கோயில கோபுரத்துல 40 அடி தூரம் உயரத்துல இந்த சிலையை வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த சிற்பி. அதிர்ச்சியாச்சு இந்த பணக்காருக்கு. எப்பா 40 அடி தூரம் உயரத்துல இருக்க சிலையில இருக்க குறையா தெரிய போது, யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாது, இது தெரியாதே, இது எதுக்கு நீ அந்த சிலையை நீ கொடுத்துருக்கலாமே, எதுக்கு செஞ்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு அந்த பணக்காரு. 40 அடி தூரம் உயரத்தில் இருக்க சிலையில் இருக்க குறை யாருக்கு கண்ணுக்கும் தெரியாது, ஆனால் எனக்கு தெரியுமே. அந்த பக்கம் கோயில் பக்கம் போகும்போது அந்த கோபுரத்தை பார்க்கும்போது அந்த கோயிலில் அந்த சிலையில் இருக்க குறை மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரியும், அதனால் எனக்கு தெரியும்ல, அதனால தான் நான் வேறு சிலை ஒன்று செஞ்சு கொடுக்க போகிறேன், அதனால தான் நான் வேறு சிலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அந்த சிற்பி. அதாவது அடுத்தவங்க பாராட்டுக்காக இல்லாமல் தன்னோட மனசாட்சிக்காக செய்கிறது எவ்வளோ பெரிய விஷயம்.